மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை உயிரோடு புதைக்கும் நிகழ்வுகளை நெல்லை மாவட்ட ஆட்சியர் கையாளுவதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் முகவரியே மாஞ்சோலை என்றும், ஆனால் அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்புகிறார்கள் என்றும் மாவட்ட ஆட்சியர் அப்பட்டமான பொய்யை கூறுகிறார் என தெரிவித்தார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் யாருக்கோ விலை போனது போல தெரிகிறது என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அவர்களுக்கு மாஞ்சோலை தான். அவர்கள் தினசரியாக வேலை பார்த்தவர்கள் அல்ல. அது அவர்களுடைய வாழ்விடம், பிறப்பிடம். அதையவே ஒரு IAS அதிகாரி, எல்லா இந்திய அரசியல் சாஸ்திரனுடைய சட்ட விதிமுறைகளை தெரிந்திருக்க வேண்டிய அதிகாரி இது மாதிரி பொதுமக்கள் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி அந்த தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி வெளியேற்றுவதற்குண்டான அனைத்து காரியங்களையும் செய்த முதல் நபர் இந்த மாவட்ட ஆட்சியருங்கிறது தெளிவாகிறது. இது உயிரோடு, அதாவது புதைப்பதற்கு சமமானது. மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனுடைய இந்த நடவடிக்கை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை உயிரோடு எப்படி 1998ஆம் ஆண்டு தனவேலு மற்றும் அவங்க ராஜேந்திரன் சேர்ந்து 17 பேரை தாமரை ஆற்று மூழ்கடித்தார்களோ அதற்கு நிகரானதாகவே இதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவங்க BPTC நிர்வாகம் எடுத்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தது கார்த்திகேயன் என்பது வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது.